அடுத்து ஓட்டு போட மாட்டாங்க சினிமா ரசிகர்கள். ஏன் கதறீங்க? உங்களுடைய முப்பெரும் விழாலையும் கதறீங்க, இளையராஜாக்கு நிகழ்வு நடத்தும் போதும் கதறீங்க, தினந்தோறும் கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. சேகர் பாபு ஒரு பக்கம் மைக்கு, நேரு ஒரு பக்கம் மைக்கு, அன்பில் மகேஷ் ஒரு பக்கம் மைக்கு, எல்லாரும் மைக்க போட்டு ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க? எல்லாரும் ரூம் போட்டு ஒட்டு மொத்தமா ஒரே ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்களே ஏன்? திராவிட கொள்கையை அழிக்கிறதுக்கெல்லாம் யாரும் வரல. திராவிட கொள்கைன்ற பேர்ல திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டும் மக்களை கொள்ளையடிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடிய சமூக நீதியை நசுக்கிக்கிட்டும் மக்களுடைய குரல்களை நசுக்கிக்கிட்டும் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுத்துக்கிட்டும் அந்த மாநிலத்தோட ஒப்பிட்டு பாருங்க. எங்க மாநிலம் அங்க ஏன்பா ஒப்பிடுற? அங்க பாருங்க பாலியல் வன்புணர்வு எத்தனை நடந்திருக்கு, இங்க பாருங்க எத்தனை நடந்து. நீ இப்ப நடந்தது சரியா தப்பான்னு சொல்லு. 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, எங்க வேலை வாய்ப்பு? சாம்சங் தொழிலாளர்கள் தடியில் அடிக்கிறான். ஒவ்வொரு பெத்த வயிறும் எப்படி மகன் வருவான், தீபாவளிக்கு சுட்டு வச்ச பலகாரம் சாப்பிடுவான், நல்ல சோறு சாப்பிடுவான், நம்ம சமைச்சதை கொடுக்கலான்னு எவ்வளவு தாயா ஆவலா இருந்திருப்பா. மகன்கள் அடி வாங்குறத காணொலி டிவியில பார்க்கும்போது அவளுக்கு பெத்த வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? எதுக்கு கேட்டான்? தன்னுடைய உரிமைக்காக தானே போராடுறான். பாதி கம்யூனிஸ்ட் மீதி ஏகாதிபத்தியத்தினுடைய கம்யூனிஸ்டா இருந்தா என்ன பண்றது?